அப்பாலாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கனாக்கா, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா, ஒரு அம்மா போட்டுச்சுன்னா, அம்மா என் குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் நல்லா ஆக்கி கொடுத்தா உனக்கு நானே ஒரு உயிர் பலி கொடுக்குறேன். கேட்கல, ஆனால் இவங்க கேட்கல, ஆனால் நாம் நம்மளா சொல்கிறோம். அப்போ நிவர்த்தி ஆனாக்கா செஞ்சு தான் ஆகணும். விவசாயம் பண்ணுறேன், எனக்கு நல்லா விளைச்சல் வந்தாக்கா உனக்கு நான் ஒரு பொங்கல் வைக்கிறேன். இருந்து வந்து தான் இந்த மாரியம்மனுக்கு கூழ் ஊற்று திருவிழா. அதுதான் அந்த திருவிழா தான் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்று திருவிழா அழைச்சாங்க. உண்மையிலே சொல்ல போனாக்கா அம்மா வந்து பலி கேட்க மாட்டாங்க. தாய் வந்து எந்த உயிரும் கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு உயிர் பலி கூடுறான்னு கேட்க மாட்டாங்க. குடும்பம் வறுமையில் இருக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத இருப்பாங்க. அப்போ இந்தமாரி திருவிழா டைமில் தான் அது வந்து அவங்களுக்கு ஒரு அரிசி உணையாக சாப்பாடாக கொடுக்குறோம். இதுதான் அந்த அம்மா கொடுக்குற தானம். அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஏர்வு தவிர இவங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு எப்போதும் வழக்கமாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை செஞ்சிருவோம். 105வது கோவில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லாடங்குல்வாட் கோலக்கராய் கிளாந்தான். இந்த ஆலயத்துக்கும் தாக்கோ எஸ்டேட்க்கும் ஏறத்தாழ ஒரு 25 நிமிஷம் பயணம். இன்னும் பிடாலமானதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 குடும்பம் தான் இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்பாள் வந்து தோன்றிட்டாங்க. இந்த ஐயாவோட மாமனார் தான் இந்த ஆலயத்தை வழி நடத்திட்டு வந்தார். பிறகு இவர் வழி நடத்திட்டு வர்றாரு. 2014 டேமோட ஈஷுனால கிளாந்தானே தண்ணியில் முழுகி கிடந்துச்சு. அதில் ஐயாவோட வீடும் சேர்த்து. ஆனால் இந்த ஆலயத்தை சுற்றி தண்ணி ஏறாமல் இந்த ஆலயம் தனியாக ஒரு ஐலண்ட் மாரி இருந்துச்சாம். சில தினங்களுக்கு இந்த அம்பாள் ஒரு தாயா மாறி இந்த ஆலய மக்கள் அவங்களோட வாசலுக்குள்ளே வச்சு காப்பாற்றி வந்தாங்களாம். அவ்வளோ வரலாறு படைச்ச இந்த ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறதே நான் பெருமைப்படுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பலருக்கும் குலதெய்வமாக இருக்கிற பூங்காத்தம்மன் ஆலயத்தை இன்றைக்கி தான் கண்குள்ளாராக பார்த்தேன். இந்த ஆலயம் தாக்கோ எஸ்டேட்டில் தான் இருக்குது. இதுக்கு முன்பு இந்த ஆலயத்தை சுற்றி 1000 பேர் மக்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த ஆலயம் பூவாடக்காரியோட வேண்டுதலும் இங்கே தான் நிறைவேற்றுவாங்களாம். உங்களோட குலசாமி இவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு படையல் போட்டிருங்க. இந்த வேலையில் ஒரு பிடி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட குலசாமி யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக அந்த குலசாமிக்கு ஒரு படையலை போட்டு பொங்க வச்சு அவங்கள மகிழ்ச்சி படுத்துங்க. அவங்க உங்களை நல்லா வச்சுருப்பாங்க. 107வது ஆலயம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் பசிர்கலாங் கோலக்கராய் கிளாந்தான். இந்த ஆலயத்தில் ஒரு புதுமையான சிலையை காட்டுறேன். ரெட்டைத்தலை நாகம். இந்தமாரி நாகத்தை நான் எந்த இடத்துலையும் நான் பார்த்ததே இல்லை. புதுமையாக இருக்குது, பழமையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல பூஜைகளை நல்லா சிறப்பாக வழி நடத்திட்டு வராங்க. இந்த ஆலயத்துக்கும் கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. இந்த ஊர் மக்களை நீங்கள் அல்லது இந்த கோவிலின் பக்தனா நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் காணிக்கை தரலாம், அல்லது இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களும் பங்கு எடுத்துக்கலாம். இந்த வேலையில் ஒரு பொடி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பயணம் இன்றைக்கு நிற்க போகிறதில்ல, இது மதியம், நாளைக்கு தொடரும். 1008 சாயில் ப்ராஜெக்ட் கிளாந்தான் எக்ஸ்பெடிஷன் எனக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. உங்களை இந்த பயணத்தில் கொண்டு செல்வது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.